தமிழ் மக்களின் நெஞ்சங்களை எல்லாம் வென்றெடுத்திருக்கும் சமூக பொறுப்புடன் செயல்படக்கூடிய நியூஸ் 7 தொலைக்காட்சி தனது வெற்றிகரமான 11 ஆண்டுகளை கடந்து இன்று 30ஆம் தேதி 12வது ஆண்டில் அடியெடுத்து வைக்கிறது. எந்த துறையாக இருந்தாலும், அது கல்வியாக இருந்தாலும் சரி, தொழில்துறையாக இருந்தாலும் சரி, மருத்துவத்துறையாக இருந்தாலும் சரி, அரசியலாக இருந்தாலும் சரி, கலையாக இருந்தாலும் சரி, அத்தனை துறைகளுக்குமான செய்திகளை உடனுக்குடன் மக்களிடம் கொண்டு சேர்ப்பதில் பிரதானமாக இருக்கிறது நியூஸ் 7 தொலைக்காட்சி. இந்த வெற்றிகரமான 12வது ஆண்டிலிருந்து பல வருடங்களுக்கு மக்களுக்கான இந்த சேவையை தொடர்ந்து செய்திட வேண்டும். அவர்களுக்கு எனது பரிபூரண வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். மாணவர்களுடைய நலனிலும் அக்கறையிலும் அவர்களுடைய திறனை வெளிக்கொணர்ந்து அதை செய்தியாக கிராம மக்கள் வரை எடுத்து செல்வதில் நியூஸ் 7 சேனல் முக்கியமான பங்காற்றுகிறது. நியூஸ் 7 தொலைக்காட்சி மக்களுக்காக பல்வேறு செய்திகளை உடனுக்குடன் தெரிவிக்கின்ற ஒரு நல்ல ஒரு தொலைக்காட்சி. மக்களுடைய அன்பையும் ஆதரவையும் பெற்ற ஒரு தொலைக்காட்சி. பொறுப்புள்ள சமூக சிந்தனையுள்ள செய்திகளை உடனுக்குடன் உங்களுக்கு கொடுத்துக்கிட்டே இருக்கிறாங்க. நியூஸ் 7 சேனலை தொடர்ந்து பாருங்க. பொறுப்பும் பொதுநலம் என்ற ஒரு பொன்னான வரிகளோடு தொடங்கப்பட்ட இந்த நியூஸ் 7 தொலைக்காட்சி மிகச் சிறப்பாக தன்னுடைய பணியை ஆற்றி கொண்டிருக்கிறது. குறிப்பாக கஜா புயலின் பொழுது இந்த நியூஸ் 7 ஒளிப்பதிவும் அதனுடைய செய்தியினுடைய தன்மையும் பெருவாரியான வாடிக்கையாளர்களை சென்று அடைந்தது என்றால் மிக இல்லை. தொடர்ந்து நியூஸ் 7 சேனல் 50 ஆண்டல்ல 100 ஆண்டல்ல தொடர்ந்து வெற்றி நடை போட வேண்டுமென எங்கள் அனைத்து வணிகர் சங்க கூட்டமைப்பு, மாநில வணிகர் சங்கங்களுடைய பேரமைப்பு சார்பாக நெஞ்சார்ந்த வாழ்த்துக்களையும் நன்றியையும் தெரிவித்துக் கொள்கிறோம். நகர்ப்புறம் மட்டுமல்லாது கிராமப்புறங்களில் நடக்கக்கூடிய நிகழ்வுகள் எல்லாம் உடனுக்குடன் அதை காட்சியோடு ஒளிபரப்பி வர்றாங்க. குறிப்பாக யூடியூப் சேனலில் அந்த பக்தி சேனல், ஸ்போர்ட்ஸ் சேனல்லாம் வச்சுருக்காங்க. அந்த பக்தி சேனல் மிகவும் அருமையாக இருக்கிறது. இன்னும் பல நூற்றாண்டுகள் இந்த சேனல் மேன்மேலும் வளர்ந்து வழங்க வேண்டும் என்று வாழ்த்தி விடைபெறுகிறேன்.